இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் நிஜமாவே உங்க மனச ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போது. நீங்க ஒருவேளை எதையாவது புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறவரா இருக்கலாம். இல்ல உங்களோட அந்த பிஸியான லைஃபுக்கு நடுவுல ஒரு பிரேக் எடுத்துட்டு இத கேக்குறவரா இருக்கலாம். கண்டிப்பா. இந்த அலசல் குறிப்பா உங்களுக்கானது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்மார்ட் போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததும் நம்ம மூளை எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இது அவசரமான இமெயில், இது தேவையில்லாத மெசேஜ்னு நம்ம விரல்கள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ல தரம் பிரிக்க ஆரம்பிச்சிடும்ல. ஆமா, ஆமா. அப்படியே ஸ்வைப் பண்ணிடுவோம். எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்வைப் பண்ற பழக்கம் நம்ம நிஜ வாழ்க்கைக்குள்ளயும், குறிப்பா நம்மள ரொம்ப நேசிக்கிற மனுஷங்க மேலயும் படிய தொடங்கினா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம பேச போற மூல கதை தி சைலண்ட் கால், அ லெசன் இன் டைம் அண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு நிஜமான குறிப்பு. சென்னையில ஐடி துறையில வேலை பார்க்குற ஒரு இளைஞனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இது. ஆக்சுவலா இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த கதை வெறும் ஒரு அப்பா பையன் உறவை பத்தினது மட்டும் கிடையாது. மாடர்ன் உலகத்துல நம்ம நேரத்தையும் அன்பையும் எப்படி எடை போடுறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு பெரிய பாடம். ஏன்னா அந்த ஸ்வைப் பண்றத பத்தி சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உண்மைதான். அந்த சின்ன ஆக்ஷன் மூலமா நம்ம நேரத்தின் மேலையும் மத்தவங்களோட உணர்வுகள் மேலையும் நமக்கு ஒரு பெரிய கண்ட்ரோல் இருக்கிறதா நம்புறோம். எல்லாமே நம்ம டைம் டேபிள் படி தான் நடக்கணும்னு நினைக்கிறோம். சரி, இது கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம். ஏன்னா ஒரு சாதாரண ஃபோன் கால் எப்படி ஒருத்தரோட மொத்த வாழ்க்கைய மாற்றி போடுன்னு பார்க்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த இளைஞனோட அன்றாட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா அது நம்மள பல பேரோட லைஃப் ஸ்டைல் மாதிரி தான். உங்கள மாதிரி என்ன மாதிரி தான். ஆமா, அவன் சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான். லைஃப் ஃபுல்லா மீட்டிங்ஸ், டெட்லைன்ஸ், பார்ட்டி அப்படின்னு செம்ம பிஸியா போயிட்டு இருக்கு. ஆனா மறுபுறம் அவனோட அப்பா, அவர் தினமும் இவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாரு. அவர் கேக்குற கேள்விகள் ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். சாப்பிட்டியாடா, எப்படி இருக்க, அந்த மாதிரி தான். அந்த ரெகுலர் அப்பா கேள்விகள். அதேதான். ஆனா அந்த பையனுக்கு இந்த அன்பான அழைப்புகள் ஒரு பெரிய தொந்தரவா தெரிய ஆரம்பிக்குது. ஃபோன் வந்தாலே லேட்டர்ப்பா, நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றது அவனுக்கு ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு. இங்க தான் நம்ம அந்த சைக்காலஜியை பார்க்கணும். இதுக்கு பேரு தான் சைக்கிள் ஆஃப் நெக்லெக்ட், அதாவது புறக்கணிப்பின் சுழற்சி. நம்ம எப்பவும் கார்ப்பரேட் கல்ச்சர்ல டிரான்சாக்ஷனல் பேசிஸ்ல தான் யோசிப்போம். ஒரு டாஸ்க் முடிச்சா ரிசல்ட் வரும். ஆமா, அதுக்கு டோபமைன் வேற ரிலீஸ் ஆகும் நம்ம மூளையில. கரெக்ட். ஆனா அந்த சாப்பிட்டியா அப்படிங்கிற கேள்வியில ரிசல்ட் எதுவும் இல்லையே, அதுல வெறும் அன்பு தான் இருக்கு. சோ நம்ம மூளை அத லோ பிரியாரிட்டி லிஸ்ட்ல போட்டுருது. ரொம்ப நெருக்கமானவங்களை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அவங்க எப்போ நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் இதுக்கு காரணம். இந்த இடத்துல தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நான் இப்போ ஒரு ஒப்பீடு சொல்றேன், அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அன்புக்குரியவங்களோட அழைப்புகளை நம்ம எப்படி பார்க்கறோம்னா, ஒரு ஸ்னூஸ் பட்டன் மாதிரி தான் ட்ரீட் பண்றோம். வாவ், ஒரு ஸ்னூஸ் அலாரம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அலாரம் அடிச்சா ஸ்னூஸ் பண்றோம். ஏன்னா 10 நிமிஷம் கழிச்சு அது மறுபடியும் அடிக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு அன்ரீட் இமெயில் மாதிரி எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம். ஆனா அந்த ஸ்னூஸ் பட்டன் லாஜிக்ல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஒரு அலாரத்தை ஸ்னூஸ் பண்ண அது இன்னும் சத்தமா அடிக்கும். ஆனா மனுஷ உறவுகள்ல நாம ஸ்னூஸ் பண்ண அவங்க சத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகும். பையன் பிஸியா இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க தங்களை தாங்களே சுருக்கிப்பாங்க. ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. இந்த அன்றாட புறக்கணிப்பு எப்படி ஒரு நாள் மிகப்பெரிய திருப்புமுனையா மாறுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அந்த லேட்டர், அதாவது பிறகு அப்படிங்கிற வார்த்தை தான் மாடர்ன் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாயை. ஆமா, அந்த ஒரு நாள் அவன் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. ஆபீஸ்ல ஒரு மிக முக்கியமான மீட்டிங்ல அவன் இருக்கான். ஃபோன் வைப்ரேட் ஆகுது. ஸ்கிரீன்ல பார்த்தா அப்பா காலிங் அப்படின்னு வருது. ஒரு நொடி அதை பார்க்கறான். இப்போ முடியாது, பிறகு பேசலாம்னு நினைச்சு போனை சைலண்ட்ல போட்டுட்டு வேலையில கவனம் செலுத்துறான். அந்த பிறகு அவனுக்கு வரவே இல்லைல்ல. வரவே இல்ல. அன்னைக்கு நைட் வேலை முடிஞ்சு டயர்டா போனை எடுத்து பார்க்கறான். 5 மிஸ்டு கால்ஸ், எல்லாமே அப்பா கிட்ட இருந்து. வழக்கமா ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுற அப்பா இன்னைக்கு 5 தடவை பண்ணிருக்காருன்னு பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகமும் பயமும் வருது. கண்டிப்பா வரும். அந்த ஸ்னூஸ் பட்டன் இன்னைக்கு ஒர்க் ஆகலையோன்னு தோணும். ஆமா, பதறி போய் திரும்ப கால் பண்றான். ஆனா எதிர்முனையில அப்பாவோட குரல் கேக்கல. உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நிலைமை ரொம்ப சீரியஸ் அப்படின்னு வேற யாரோ பேசுறாங்க. ஒரு நொடி அவன் உலகமே அப்படியே நின்று விடுகிறது. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த பிறகு அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் தர்றோம்? அந்த நேரம் நமக்கு சொந்தமானதா என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புகிறது.
நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய மாயை தான் அந்த பிறகு. ஒரு இமெயிலுக்கு நாம நாளைக்கு ரிப்ளை பண்ணலாம். ஆனா நேரமும் வாழ்க்கையும் நம்ம சிஸ்டம்க்கு கட்டுப்பட்டது கிடையாது. உண்மைதான். அந்த 5 மிஸ்டு கால்ஸ் சாதாரண நிலையிலேருந்து எப்படி ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இழப்பின் பயமாகவும் ஒரு செகண்ட்ல மாறுது பாத்தீங்களா? இதுதான் டைம் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். அந்த நைட் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு ஊனிப்போல தருணம் மனச ரொம்ப கலங்க வைக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவனது தந்தை படுக்கையில ரொம்ப பலவீனமா மெதுவான மூச்சோட படுத்திருக்கார். சுத்தி மெஷின் சத்தம் மட்டும்தான். ஆனா அவருடைய கண்கள் மட்டும் தம் மகனை தேடி திறந்திருக்கு. அந்த வழியிலேயே ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா. அவன பார்த்ததும் அவ அழுது கொண்டே பக்கத்துல போய், "சாரிப்பா, நான் ரொம்ப பிஸி, லேட்டர்னு நினைச்சேன்" அப்படின்னு உடைஞ்சு பேசுறான். அப்போ கூட அந்த அப்பா எந்த கோபமும் படல. சிரித்துக்கொண்டே, "பரவாயில்லடா, நீ பிஸின்னு எனக்கு தெரியும்" அப்படிங்கிறாரு. அங்கதான் நிபந்தனையற்ற அன்பு நிக்குது. அந்த மன்னிப்பு அந்த பையனுக்கு இன்னும் பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுத்துருக்கும். நம்ம தப்பு பண்ணி யாராவது திட்டினா கூட கில்ட் குறைஞ்சிடும். ஆனா அவங்க அப்படி அன்பா பேசும்போது அது மனசை ரொம்ப வலிக்கும். ஆனா அவர் அதுக்கப்புறம் ஒன்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் இந்த ஒட்டுமொத்த கதையோட கோர் மெசேஜ். எக்ஸாக்ட்லி. அந்த தந்தை மெதுவா சொல்றார், "நான் உனக்கு தினமும் கால் பண்ணது நீ என்கிட்ட நிறைய பேசணும்னு இல்லடா, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கணும் தான்" அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் அவனோட இதயத்தை அப்படியே கிழிக்கிறது. அவர் கைய பிடிச்சுட்டு இருக்கும்போதே அந்த மானிட்டர் சத்தம் குறைஞ்சு அவர் கண்களை மூடுறார். ஒரு நிமிஷம், இத கேக்குறப்போ நமக்கே ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுது. ஆமா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே ஒரு தந்தை தினமும் காத்துட்டு இருந்தார் அப்படிங்கிற உணர்வு அந்த நாயகனை எப்படி பாதித்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் காசையோ நேரத்தையோ கேட்கல, வெறும் தன் இருப்பு மட்டும் காட்டிக்க நினைச்சிருக்கார். இத நான் சைக்கலாஜிக்கலா லாங்குவேஜ் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இருப்பின் மொழி. நாம ஒரு 20-30 வயசுல அன்ப ஆக்ஷன் மூலமா பாக்குறோம். கிஃப்ட் வாங்குறது, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு. ஆனா வயசானவங்களுக்கு அந்த அன்பின் மொழி மாறிடும். அவங்களுக்கு ஆக்ஷன் தேவையில்ல, வெறும் பிரசன்ஸ் தான் தேவை. "நீ எவ்வளோ பிஸியா வேணா இரு, ஆனா நான் உனக்காக இங்க இருக்கேன்னு சொல்லிக்கிறது." ஆமா, யாரோ ஒருத்தர் நம்மள இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த சின்ன கன்ஃபர்மேஷன் தான் அந்த வயசுல அவங்களுக்கு தேவை. அந்த இறுதி உணர்தல் இந்த இளைஞனுக்கு ரொம்ப லேட்டாவும் ரொம்ப வலியோடும் கிடைச்சிருக்கு. அந்த நாள் அவனோட வாழ்க்கைய முழுமையா மாற்றிவிட்டது. இப்ப பாத்தீங்கன்னா அவன் அதே ஐடி கம்பெனில தான் இருக்கான். இன்னும் சொல்லப்போனா முன்ன விட அதிகமா பிஸியா இருக்கான். ஆனா இப்போ ஒரு ஃபோன் கால் வந்தா, குறிப்பா அன்புக்குரியவங்க கிட்ட இருந்து வந்தா, எக்காரணம் கொண்டும் அவன் அதை இக்னோர் செய்வதில்ல. மீட்டிங்ல இருந்தா கூட ஒரு செகண்ட் எடுத்து நான் கால் பேக் பண்றேன்னு சொல்லிட்டு தான் வைக்கிறான். ஏன்னா அந்த லேட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. நாம லேட்டர்னு சொல்ற ஒவ்வொரு நொடியும் ஒரு மனுஷரை நம்ம வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா எடுத்து விடக்கூடும். டெக்னாலஜி நமக்கு ஃபுட் அனுப்புது, மெசேஜ் அனுப்புது. ஆனா தொலைச்ச மனுஷங்களை திருப்பி கொடுக்காது. கண்டிப்பா. சோ இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, ஆமா நீங்க தான், உங்க வாழ்க்கையில கூட இது போல நீங்க மிக பிஸியா இருக்கலாம். உங்களோட வேலைகள், டெட்லைன்ஸ்னு சுழன்றுட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு ஜீவன் எங்கோ இருக்கலாம். அது உங்க பெற்றோரா இருக்கலாம், இல்ல ஒரு நண்பரா இருக்கலாம். நேரம் கடந்து போவதற்கு முன்பாக, அதாவது லேட் ஆவதற்கு முன்பாக அந்த ஒரு ஃபோன் காலை உங்களுக்கு செய்திருங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன்ஸ் ஸ்வைப் பண்ணலாம், ஆனா மனுஷ வாழ்க்கைக்கு ஸ்னூஸ் பட்டன் கிடையவே கிடையாது. ரொம்ப கரெக்ட். விவாதத்தை முடிக்கும் போது ஒரு ஆழமான கேள்வி உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். உங்களுடைய போனில் இருக்கும் அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை ஒரு முறை துறந்து பாருங்கள். அதில் பிறகு பேசலாம் என்று நீங்கள் தள்ளி போட்ட ஒரு பெயர் நிச்சயமா இருக்கிறதா? இருக்கும், கண்டிப்பா எல்லார் போன்லயும் இருக்கும். நீங்கள் தள்ளி போட்ட அந்த பிறகு என்ற நாளை உங்களுடைய நாட்காட்டி எப்போதாவது உறுதியாக தருமா? இதை சற்று ஆழமா யோசித்து பாருங்கள். உங்களின் அந்த பிஸியான மாழையை விட அந்த ஃபோன் கால் ரொம்ப முக்கியம். இந்த சிந்தனையோட இன்னைக்கு அலசலை நம்ம முடிச்சுக்கலாம்.